ஜி வணக்கம் ஜி. வணக்கங்க. போன வீடியோல உங்களோட 30 சென்ட்ல வந்து உங்க குடும்பத்துக்காக வந்து அதாவது காய்கறிகள், பழங்கள்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நிலக்கடலை நட்டுருக்கீங்களோ? ஆமாங்க, இதுவும் எங்க வீட்டுக்காக தான் செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பட்டத்துக்கு ஒரு 30 சென்ட் சாப்பிட்றதுக்கு மட்டுமே நாங்கள் இந்த வேர்க்கடலையை வந்து விளைவிப்போம். இதுவும் இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கோம், மருந்தெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். முதல்ல என்ன பண்ணுவோம், நல்லா புழுது அடிச்சுட்டு ஒரு 3 சால் நல்லா புழுது ஓட்டிடுவோம். 3 சால் ஓட்டி ஆகணும். ஆமாம், ஊட்டணும். அப்போதான் வந்து அந்த பவுடர் மாதிரி இருக்கும். அந்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூமியில் ஊன்றி இறங்கும். இது இயற்கை விவசாயன்றதுனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை பக்குவப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா, நம்ம மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உரத்தை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புழுதுகாலே ஓட்டுவோம். ஆமாம், புழுதுகால் நல்லா ஓட்டிட்டு அப்புறம் நம்ம கலப்பை, நம்ம மாட்டு கலப்பை வச்சு தான் இது உழுது தான் இதை நாங்கள் போட்டது. அதெல்லாம் இருக்குதான்னு பார்ப்பீங்க. அதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார் எங்கள் ஊரில், அவரை வச்சு தான் நாங்கள் மாட்டு கலப்பை வச்சு உழுது இந்த 30 சென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையாக விளை வச்சிருக்கோம். டிராக்டர் அதுக்கு மட்டும் பண்ணுறது இல்லை. என்ன காரணம், அந்த கலப்பை ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் ஊக்குவிக்கிறதுக்கு தான். அவர் யாருமே பயன்படுத்துறது இல்லை. நாங்கள் அவரை ஊக்குவிச்சு பயன்படுத்தி அந்த 30 சென்ட்டுக்கு அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஓட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு அதை போட்டு கொடுத்துட்டு போவார். அவர் கம்மியாக தான் வாங்குவார். அவரோட இருக்கு, இன்னும் கலப்பை வச்சிருக்காரு, மாட்டு கலப்பை வச்சுட்டு தான் இருக்காரு. அவர் வச்சு பயன்படுத்தி நாங்கள் வேர்க்கடலை போட்டு அதை நாங்கள் நடுவோம். சரி, இப்போ நிலத்தை உழுதுட்டீங்க, அதுக்கப்புறம் விதை வேணும்னு இருக்கு. ஆமாங்க, அது விதை இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பாதி எடுத்து வச்சுட்டு பாதி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து எண்ணெய்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோங்க. சாப்பிட்றதுக்காக மட்டும் நாட்டு வேர்க்கடலை வேணுன்றதுக்காக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, இதுக்கு எவ்வளோ விதை தேவைப்படுது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 3 படி இருந்தால் போதுங்க. இந்த 3 படி இருந்தால் போதும். இந்த 30 சென்ட்டுக்கு 3 படினா ஒரு 4 கிலோ வருங்க கணக்கு. அவ்வளோதான் வரும், 4 கிலோ தான் வரும். அதை படி கணக்கு தான். இப்போவும் நாங்கள் படி வச்சுட்டு தான் இதை அளந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 படி யூஸ் பண்றீங்களா? 30 சென்ட். ஆமாம், 3 படி யூஸ் பண்ணுறேன். 10 சென்ட்டுக்கு ஒரு படியா? ஒரு படிங்க. சரி, இப்போ விதை என்ன பண்ணுறீங்க? விதை அப்படியே போட்டுறீங்களா இல்லை தான் விதை நேர்த்தி எதுனா பண்ணுவீங்களா? விதை நேர்த்தி எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அப்படியே உரிச்சு நாங்கள் வச்சிருப்போம். வெயிலில் மட்டும் ஒரு காசல் போட்டு அதை எடுத்து அப்படியே நாங்கள் போட்டு இதை விதைச்சிட்டு மறுநாள் வந்து தண்ணி பாய்ச்சல் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவோம். விதை எப்படி கையில் தூவி விட்டுருவீங்களா? இல்லைங்க, மாட்டு கலப்பை வச்சு ஒருத்தர் ஊதிட்டே போவார். ஆமாம், பின்னாடி நாங்கள் அதை விதைச்சிட்டே போயிட்டு அத்தை ஒரு சுற்று வர சொல்ல அதை மூடிட்டே வருவார். அத்தை அதில் நாங்கள் விளைவிச்சுட்டே போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா மட்டை பலகை வச்சு வர மாதிரி தடவி விடுவோம். தடவி விட்டு பாத்தி அமைச்சு தண்ணி பாய விடுவோம். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணுவீங்க இதில்? அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து ஒரு 5 நாள் வந்து கழிச்சு களை வெட்டுவோம். அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு இன்னொரு களை வெட்டி அந்த பூ விடுற நேரத்தில் ஒரு களை இருக்குது, அதுதான் முக்கியமான கலையே. அந்த வேர்க்கடலைக்கு வந்து மண் இணைச்சி சேர்த்திங்கன்னா, ஆமாம், மண் நல்லா சேர்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை நல்லா ஊன்றி இறங்கி நல்லா காய் கொடுக்கும். ரொம்ப முக்கியங்க. மண் அணைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த கலையை வந்து எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு அந்த அந்த வேர்க்கடலை உள்ள இறங்கிறது வழி கொடுக்கும். அதுக்கப்புறம் எப்போ மகசூல் வரும்? மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துல வந்துருங்க அது வேர்க்கடலை. அது நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க. நான் இப்போ வந்து வர காலத்துக்கு வந்து நேரங்காலம் மாறத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கணிக்கவே முடியல. 110 நாள்ன்றாங்க, அது பார்த்து 120 நாள் ஆகுது. அதுக்கான காரணம் இன்னும் நானும் தெரியல. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நான் ஒரு செடியில் கீழே இது ரிமூவ் பண்ணிவிட்டு சாயில் ரிமூவ் பண்ணிவிட்டு காய் விட்டுருக்கா அது முத்திக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம். அப்படி தான் இதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணுறது. எங்க இல்லை, நாங்கள் மீன் அமிலம் வச்சுட்டு இருக்கோங்க. அதுக்கு அதை பயன்படுத்திப்போம். பூச்சி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். பூச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சி தாங்க. இலைப்பூச்சியும் வேர்பூச்சி தான், ரெண்டும் தான் தாக்கும். அது பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சி வந்து இது தாக்கிருக்கு பாருங்க. இதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சதுன்னா அதுக்கான மீன் அமிலம் இருக்குது எங்கெல்லாம், நாங்கள் அதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்சகாவியம்னு ஒன்று இருக்குது, அந்த குரு பஞ்சகாவியம்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி அடிப்போம். இதை நாங்கள் பயன்படுத்தி இருக்குங்க, பயன்படுத்தி அதுக்கான பலனும் அடைஞ்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இதுவே பரவ ஆரம்பிக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் கண்காணிச்சுட்டே இருப்போம். அது பரவ ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பஞ்சகாவியம் மீன் அமிலம் இதுக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 கிலோ பயிர் எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 20 கிலோ பயிர் தாங்க இதில் மகசூல் கொடுக்கும். இது வந்து இயற்கை விவசாயன்றதுனால கொஞ்சம் மகசூல் குறையுங்க.
அது எதை உங்களுக்கு அது இயற்கை நார்மலாகவே நம்ம இப்போ வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்குவப்படுத்தலுமோ அவ்வளோதான் அதுக்கு மகசூல் இருக்கும். நல்லா தான் பக்குவப்படுத்துவோம். சரி நம்ம வந்து வீட்டுக்காக இதை விளைவிக்கிறதுனால நல்ல தரமான பயிர் நம்மளுக்கு தேவைப்படும், நாட்டு பயிர் தேவைன்றதுனால தான் நாங்கள் மருந்தெல்லாம் பயன்படுத்தாமல் பண்ணுறதுனால அது மகசூல் கொஞ்சம் குறையும். ஆனால் உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த பயிரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் கடையில் வாங்குற பயிருக்கும் இந்த பயிருக்கும் சுவை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த வேர்க்கடலையுடைய சுவை தெரியும்னா அந்த மழை நாளில் அதை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா தெரியும். 2 பயிரும் அப்போ சாப்பிட்டு பாருங்க. வெயில் நாளில் கூட சேர்த்து அந்த ருசி உங்களால் உணர முடியாது. மழை நாளில் அந்த 2 வேர்க்கடலையும் தனித்தனி வறுத்து அதை சுவைச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதான் இயற்கை விவசாயம். இயற்கையோடு அதை சாப்பிட்டா தான் அதோடைய சுவை நம்மளுக்கு தெரியும். அது நல்ல நாங்கள் தாங்க அதை நம்ம டிராக்டரில் உயரத்துக்கும் நம்ம கலப்பை வச்சு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கலப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பாரம்பரியமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தெரியும். நீங்கள் மிஷினரிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வரும். ஆனால் அதுக்கு இந்த நல்ல காற்றோட்டமாக இருக்காது. இப்போ இதுக்கு மருந்தும் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இதுமாதிரி இடைவெளி இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பரவாது, கம்மியாக பரவும். அடர்த்தியாக இல்லாமல் நல்லா சாகுபடியும் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கேன். இன்னொன்று அந்த காலத்தில் இருக்கிற அந்த இயற்கை போட்டு தான் ஆமாங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இந்த பயிர் நட்டு எத்தனை மாதம் ஆகுது? இது நட்டு 1 மாதம் ஆகும். இன்னும் 2 மாசத்துல? ஆமாம், இன்னும் 2 மாதத்துல இது மகசூல் கொடுத்துரும். நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.